ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறது தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக துருவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துருவிக்கினா தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு பேக்கெட் ரஸ்க்கு வாங்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 150 கிராம் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் நான் 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வேக வச்சு அதையும் மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டால் நமக்கு மாட்டும், பசங்க வாயில் மாட்டும் போது சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட நமக்கு அது கரெக்டாக கட்லெட் வராது. பீட்ரூட் போட்டுக்கோங்க. கேரட்டு, வெங்காயம் எல்லாமே நம்ம ஒன்றா அதில் போட்டுக்கணும் பவுலில். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எல்லாமே இதில் போட்ட பிற்பாடு அந்த பவுலே பத்தலை. அதனால் நாங்கள் எல்லாமே போட்டுட்டு வேறு பவுலில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சாட் மசாலா. அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நம்ம நல்லா மசிச்சிக்கணும். அப்புறம் பிரெட் கிராம்புக்கு பதில் நான் ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதில் அந்த காயில் தண்ணி கொஞ்சம் விடும். அதனால் இதை போட்டு நம்ம கலக்கும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம கட்லெட் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட்லெட்டுக்கு தேவையானதாக நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு. அதுக்குள்ளே அத்துல்லியா கிச்சன் மேடையில் உட்காந்துட்டு நானும் கட்லெட் செய்ய பார்ப்பேன் அப்படின்னு ஒரே அமக்கலம் பண்ணாங்க. ஹாய் அத்துல்லியா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம கட்லெட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பூசிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்கு. நான் எல்லாமே பால் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டை இல்லாமல் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன் நான். இப்போ இதை எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கரைக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த உருண்டையை கையில் வடை மாதிரி தட்டிக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ கனம் வேணுமோ அந்த கனம் தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாலும் தட்டிக்கலாம். நமக்கு இல்லை கனமாக தான் வேணும்னாலும் கனமாக போட்டுக்கலாம். இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் பண்ணிக்கிட்டேன். எல்லா உருண்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம
எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உண்மையிலே எனக்கு வந்து கட்லெட்னால் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இதை செஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்தது. டொமேட்டோ சாஸ் மட்டும்தாங்க நல்லாயிருக்கு. அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பேன் வச்சு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்குங்க. நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ரொம்ப எண்ணெயிலனாலும் சாப்பிட வேகட்டும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் இதில் நம்ம எண்ணெயை விட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஃபுல்லாக தீ வைக்காதீங்க, தீ கம்மி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும், இல்லைனா உடனே தீஞ்சிரும். நம்ம அந்த ரஸ்க்கு தூள் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகுதுன்னு. நம்ம வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய்.